செல்லம் வணக்கம். எக்ஸைஸ் 3.1 முதல் கணக்கு. ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்களை 1, 2, 3 அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுர பெட்டியின் கொள்ளளவை விட 52 கன அலகுகள் அதிகமுள்ள கனச்செவ்வகம் கிடைக்கிறது எனில் கனச்செவ்வகத்தின் கனளவு காண்க. கனச்செவ்வகம்னா நமக்கு செவ்வகம்னா என்ன சாமி, எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். இதில் இது முப்பரிமாண வடிவம். முப்பரிமாண வடிவம் அப்படின்னா 3 அலகுகள் இருக்கணும் சாமி. நீளம், அகலம், உயரம். இப்போ கன அலகு அப்படின்னா எத்தனை அலகுகளை பெருக்கணும்? 3 அலகுகளை பெருக்கணும். கன அளவுனாலும் கொள்ளளவுனாலும் ஒன்று தான். பரப்பளவுனா எத்தனை அலகுகளை பெருக்கணும்? 2 அலகுகளை பெருக்கணும். இப்போ ஒரு இதனுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவோம்? இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் பெருக்கும். சதுரத்துக்கு அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் பரப்பளவு. கன அளவுன்றது இதுக்குள்ளே எவ்வளோ நம்ம கொள்ளுது, பொருள் வந்து எவ்வளோ நம்ம போட்டு வைக்கிறோம், எவ்வளோ அடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கன அளவுன்றது 3 அலகுகளை பெருக்கணும். கனசதுரத்துக்கு 3 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போது கனசதுரத்தின் கன அளவு அல்லது கொள்ளளவு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் 3மே சமமாக இருக்கும். அப்போனா சொல்லுவோம் எக்ஸையும் பெருக்கான சமயம் வரும் எக்ஸ் கியூப் கன அலகுகள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் 1, 2, 3 அலகுகள்னு சொல்லிட்டு அதிகரிக்கிறாங்க. அப்போ எக்ஸில் 1 அதிகரித்தானால +1. அப்போ இது என்னவா மாறுதுன்னா கனச்செவ்வகமாக மாறிடும். முதல்ல அலகுகள் அதிகரிக்கும் போது x+1 ஆகுமா? ஒரு அலகு அதிகரித்தா, 2 அலகு அதிகரித்தா x+2, 3 அலகு அதிகரித்தா x+3. ஸோ ஒன்று வந்து x+1, இன்னொன்று வந்து x+2, இன்னொன்று x+3 மாறும்போது அது கனச்செவ்வகமாக மாறுகிறது. ஸோ கனச்செவ்வகத்தின் பக்க அளவு, இந்த பக்க அளவு ஒன்றது நீளம், அகலம், உயரம். அப்படின்னா சாமி x+1, x+2 அண்ட் x+3. இப்போ கனச்செவ்வகத்தின் கன அளவு அல்லது கொள்ளளவு நீளம், அகலம், உயரத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஸோ x+1 இன்ட்டு x+2 இன்ட்டு x+3. ரைட்மா? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இது மாதிரி அதிகரிக்கிறதுனா ப்ளஸ் போட்டிருக்குமா? அதிகரிக்கிறதுனால கனசதுர பெட்டியின் கொள்ளளவை விட 52 கன அலகுகள் அதிகம் உள்ள கனச்செவ்வகம் கிடைக்கிறது. அப்போ எதை விட? கனசதுரத்தை விட கனச்செவ்வகத்தினுடைய கொள்ளளவு எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி இருக்கும் சாமி? அதிகமாக இருக்கும். ஸோ கன அளவு இதனுடைய கன அளவு நான் சொல்கிறேன். இதை நான் கன அளவு வி கூட்டம் அல்லது இதை கூட்டம்னு சொல்லிடலாம். என்ன பண்ணு சாமி? இது யாரை விட அதிகரிக்குது? கனசதுரத்தின் கனவளவை விட. கனசதுரத்தின் கன அளவு என்னது? x3. எத்தனை அதிகரிக்குது? இதனுடைய மதிப்பான எத்தனை? 52. என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா மாறுது. சில புரியுதா சாமி? அப்போ கனச்செவ்வகத்தின் கன அளவு கனசதுரத்தின் கனவளவை விட 52 அதிகம். சமன் போட்டாச்சா? ஓகே. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் x+a + x+b + x+c x+a இன்ட்டு இதனுடைய இது ஒன்றாவது 9th படிச்சிருப்பீங்க சாமி. 3த்தையும் பெருக்கணும். இல்லைங்க மிஸ், எனக்கு பயமாக இருக்குன்னா ஃபஸ்ட் x+1 பெருக்குங்க, x+2 ஓரன் 2 ப்ளஸ் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸு ஓரன் 2 இன்ட்டு எக்ஸ் ஓரன் 2 ஓர் எக்ஸு எக்ஸு. அப்போ எத்தனை வந்துடும்? 3x. நான் 3x ப்ளஸ் 3x. இது ரெண்டுத்தையும் மட்டும் சொல்லும் போதே சொல்லிக்கிறேன். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதையும் பெருக்குனா 2. இங்கேயும் ப்ளஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 1 2 கூட்டினா 3. இங்கே என்ன வந்திருக்கோ அதை போட்டுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, இல்லைன்னா இது மாதிரி போட்டு பெருக்குங்க. இப்போ இது கூட யாரை பெருக்கணும்? x+3 பெருக்கணும். ஈக்குவல் டு x³ + 52. ஒரு உறுப்பை எடுத்து 2த்தையும் பெருக்கணும். அப்புறம் இதை பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 2ஐயும் எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 3 9x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 3 2 6 ஈக்குவல் டு x³ + 52. ஓகே, இந்த ப்ளஸ் x³ தான் பக்கம் போனால் -x³ மாறிடும். கேன்சல் அடிச்சிடலாமா? 3x² சேர்த்தா 6x². நல்லா பரிசாமி. ப்ளஸ்ஸாக இருந்தால் குட்டின்னு பொதுவான குறிய பண்ணும். பெருக்கினா மட்டும்தான் அடிமானங்கள் ஒன்று இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? நடுவில் பெருக்கு வரும்போது கூட்டிக்கணும். இது 11xன்னு வருமா? ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துங்க. ப்ளஸ் 6. இந்த ப்ளஸ் 52 தானே பக்கம் வச்சுன்னா -52 ஈக்குவல் டு 0. இதுதான் ஒத்த உறுப்புகள்.
52லேருந்து 6 கழிக்கணும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் இல்லையா? ஸோ 46 ஏன்னா 46 மைனஸ் 46 6x² ப்ளஸ் 11x மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இது என்ன படி சமன்பாடு? இருபடி சமன்பாடு. எந்த வகுத்தல் முறையில் போட போகிறோம்? டி வகுத்தல் முறையில் நம்ம இப்படி போட்டுக்கோங்க. டி வகுத்தல் முறையில் x² கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 6 36 மீதி 3 ஆனால் 24 3 27 என்ன வந்திருக்கு? கழித்தல். ஸோ கழிச்சா என்ன வரணும்? ப்ளஸ் 11 வரணும். ஓகே சாமி. அப்போ எந்த 2 நம்பர் இப்போ இருக்குன்னா நமக்கு 276 கழிச்சா 11 வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பண்ணும்போது சாமி 276 இருக்கா? 16² தான் 256. ஸோ இதுலேருந்து நான் எதனா ஒன்று கழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்னா 23 ஒரு 12 11 வாய்ப்பாடு இருக்குது. ஈஸி நான் கூட 12 வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. 23 12 பெருக்கி பாருங்களா? கழிச்சா நான் வரும் 11 வந்துடும். பெரியனுடைய குறி ப்ளஸ் இங்கே போட்டுக்கலாம். 3 2 6 1 2 2 குறுக்க பெருக்கிறோம். 2 2 4 1 3 3 76 வந்துருச்சா? 4 3 சேர்த்தா 7. அப்போது இது மாதிரி எப்படி மகா ஞாபகம் வச்சுக்கலாம்னா 16 16 256 இதுலேருந்து குறைச்சிக்கினே வந்து இதில் ஏற்றிக்கணும். அது மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. 11 இருக்குதுன்னா இந்த கணக்குக்கு அடுத்தது 12ஆல் தான் பெருக்க போகிறோம். 12 கூட எதை பெருக்கணும்? இல்லைனா இதை 12ஆல் கேன்சல் பண்ணால் 23 வரும். கழித்தல் அப்படின்னால ஒரு நம்பர் கழித்தல் வரணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரியனுடைய குறி ப்ளஸ், சின்ன குறி மைனஸ். ஓகே சாமி. இப்போ போடும்போது முன்னாடி ஒரே ஒரு x² இருந்தால் நம்ம அப்படியே விட்டுருவோம். 6x² இருக்குது. அப்போ இது 6ஆல் வகுக்கணும் பை 6. ஓகே. திஸ் இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தானே வரும் மைனஸ் 23/6. இன்னொன்று x ஈக்குவல் டு 1 6 2 12 மைனஸ் இருந்தானா போடணும் ப்ளஸ் போடணும். ஓகே சாமி. அவங்க என்ன கேட்குறாங்க? கனச்செவ்வகம் கிடைக்கிறது எனில் கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? நம்ம 2 போட்டுட்டு கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபைனலாக வந்திருக்கிறது கனச்செவ்வகத்தின் கன அளவு. கனச்செவ்வகத்தின் கன அளவு இது ஈக்குவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இங்கெல்லாம் போட்டுக்காதீங்க. இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். x³ ப்ளஸ் 52. தேர்ஃபோர் கனச்செவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு x³ ப்ளஸ் 52. எக்ஸுக்கு பதிலாக மகா இது ஏன் மகா எடுத்துக்கலன்னா மைனஸ் எந்த அளவுன்னா இருக்காது, மைனஸ் இருக்காது. அப்போ இது தப்பு போட்டுருங்க. அப்போ எக்ஸோடைய மதிப்பு 2 மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் தான் இதை மட்டும் பாக்ஸ் பண்ணோம். 2³ x³ ப்ளஸ் 52 என்ன பண்ணோம்? கன அலகுகள். எக்ஸுக்கு பதிலாக 2 2³ எவ்வளோ சாமி? 8 ப்ளஸ் 52 ஈக்குவல் டு 60 கன அலகுகள். ஓகே செல்லம். தேங்க்யூ.